ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெயமேரி குடும்பத்தினர். மாரியப்பா இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை புனித கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் தொடக்கத்திலிருந்தே கொடுத்திருக்கிறார். இறைவன் ஆதாம் ஏவாளை படைத்தபோது கடவுளை சந்தித்த ஒரு மகிமையை பார்க்கிறோம். அதே ஆதாம் ஏவாள் சாத்தானை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இப்படியாக மனிதனுடைய வாழ்வில் ஒரு சந்திப்பை இறைவன் நமக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கின்ற ஒரு சந்திப்பை மனிதனுடைய வாழ்வில் அந்த சந்திப்பை எவ்வாறு மேன்மைப்படுத்தி வாழக்கூடியவர்களாக மகிழ்ச்சிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே அந்த சந்திப்பை தான் நாமும் ஒவ்வொரு திருப்பலின் வழியாக இறைவனை சந்திக்கிறோம், அன்னை மரியாளை சந்திக்கிறோம், நாம் அவர்களோடு பேசுகிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வின் கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் குடும்பத்தையும் இந்த ஆரோக்கிய தாயின் இடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மையே மாற்றிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் அனைத்திற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, ஓம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தட்டும் தூண்டுதலால் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கின செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலை ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார்.
இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பரும் அவரே. ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களில் தூயவள் நீரே, திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து
எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்து விடுகிறார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, 1265 புனித வனவேந்தர் தான் இந்த விழாவை ஏற்படுத்துகிறார், இந்த விழாவை கொண்டாடுகிறார். எனவே இந்த புனித புலவேந்தர் வழியாக இந்த விழா கொண்டாடப்படுகின்ற பொழுது 1389 உலகத்தில் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அளவுக்கு திரு அவையானது, கத்தோலிக்க திரு அவையானது இவ்விழாவை ஒப்பு கொடுக்கிறது, அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கையில அன்னை மரியாளுடைய இந்த நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்டது போல அன்னை மரியாள் தாழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறார். எனவே நான் இயேசுவை பெற்றெடுக்க போகிறேன் என்ற தன்னுடைய அந்த வேறு ஒரு மனநிலையை அவர் அந்த எலிசபெத் அம்மாள் இடத்திலே காண்பிக்கவில்லை. தாழ்ச்சியை காண்பிக்கிறார், பணிவை காண்பிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த தாய் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக உதவி செய்கின்ற மனப்பான்மையை கொடுத்திருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாள் அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அவருக்கு தேவையானதை 3 மாதம் தங்கியிருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அன்னையாக மாறினார். எனவே நாமும் உதவி செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி ஒருவரை பார்க்கின்ற பொழுது இந்த முகத்தில் இப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அந்த ஐயா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அப்போ அந்த ஐயாவுடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ற ஒரு மகிழ்ச்சியை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும், ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறார். நான்காவதாக பணிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? குடும்ப வாழ்க்கையில வாழ்கின்ற கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பணிந்து வாழ வேண்டும். அப்பொழுது பணிந்து வாழுகின்ற பொழுதுதான் அந்த இறைவனுடைய அந்த சந்திப்பை நாம் ஒருவரோடு ஒருவர் அந்த மகிழ்ச்சியினுடைய அன்பின் பிரசன்னமாக நாம் பார்க்க முடியும். எனவே பணிந்து வாழவில்லை என்றால் அங்கு சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக உமது சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் என்றார், அதன்படி வாழ்ந்தார். இறைவன் உனக்கு ஒரு சித்தத்தையும் இறைவன் உனக்கு ஒரு கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த கட்டளைகளின்படி அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் வழியாக அவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற பொழுது அங்கு எந்த விதமான சண்டைகளும் இருக்காது, சச்சரவுகளும் இருக்காது. எனவே இறைவனுடைய சித்தத்தின்படி வாழாத பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையாக, துயரமான ஒரு வாழ்க்கையாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக நம்பிக்கை நிறைந்த ஒரு அன்னையாக இருந்தார்.
கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி கடவுள் மீது நம்பிக்கை நிறைந்த அன்னையாக வாழ்ந்தார். எனவேதான் அன்னை நம்பிக்கை நிறைந்தவராக வாழ்ந்தது போல நாமும் நம்பிக்கை நிறைந்தவராக வாழ வேண்டும். இறுதியாக 7வதாக பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் அன்னை மரியாள். எல்லா நிலைகளிலும், புரியுதுங்களா, இயேசுவோடு இருந்த நிலைகளிலும் எலிசபெத் அம்மாளோடு இருந்த நிலைகளிலும் தன்னிடம் இருந்ததை மகிழ்ச்சியாக பகிர்ந்து வாழ்ந்தார். புரியுதுங்களா? எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னிடம் இருப்பதை இங்கிருந்து நாசரத்திலிருந்து யூதேயா தூரமான 100 மைல் கற்கள் கடந்த ஒரு பாதையை கடக்கின்ற பொழுது அவர் எவ்வளவோ எலிசபெத் அம்மாளுக்கு செய்ய வேண்டும் என்று சுமந்து சென்றிருப்பார். தன்னிடம் இருப்பதை எடுத்துக்கொண்டு பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஊருக்கு செல்கின்ற பொழுது பழம் வாங்கிட்டு போவோம், நிறைய தின்பண்டங்கள் வாங்கிட்டு போவோம், அனைத்தையும் பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். எனவே இந்த பகிர்தல் என்பது உங்களுள் கொடுத்திருக்கின்ற அந்த அன்பை இறைவன் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த அன்னையினுடைய புண்ணியங்களையும் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு தடவையும் இறைவனை சந்தித்து இந்த அன்னை மரியாளை சந்தித்து நாம் செல்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே அந்த தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக வாழ முடியும், வளர முடியும் என்பதை இறைவன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை இந்த தெய்வீக திருப்பலியில அன்னை மரியாளை போல எந்த ஒரு கபடமற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் சந்தித்து இறை அருளை பகிர்வோம், அன்போடு வாழ்வோம். ஆமேன். பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிப்பார் புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிப்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமைக்கு அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்தவனாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பான புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் ஒரு நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காக உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திருமுக ஒளியை நூலேற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை நீங்கள் சந்திக்க வந்திருக்கிறீர்கள். அவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செய்ய உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்று வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை அருள் அடையாளத்தின் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களுடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெயமேரி குடும்பத்தினர், மாரியப்பா இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி